ஏன்னா, நான் முதல்ல இந்த தாந்தோன்றி பாபா கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஊரே வந்து இல்ல. பாபா மட்டும் தான் இருந்தாரு. அதுவும் அது வீட்ல, அதுவும் உங்களோட வீட்ல இருந்தாரு குருஜி. ஏன்னா நான் பார்க்கும்போது அப்படியே விபூதி அப்படியே கொட்டி இருந்தது, மணமா இருந்தது. இந்த இடமே வந்து ஒரு மாரி சுபிட்சமா இருந்துச்சு. அப்ப நான் வந்து உங்ககிட்ட கேட்டேன், "என்ன நடக்குது இங்க? அ பாபா என்ன வந்து இப்படி உட்காந்துருக்கிறாரு? இப்படி மலை மாரி ஒரு சாக்கு மூட்டை நெறைய விபூதி கொட்டுதே! எப்படி வந்தாரு பாபா? யார் யார் இந்த இந்த வீட்டுக்குள்ள வந்தது?" ஏன்னா நான் கண்கூடா பார்த்துருக்கேன். எப்படியும் ஒரு 10, 12 வருஷத்துக்கு முன்னாடியே நான் பார்த்துட்டேன் இத. அப்புறம் பார்த்தா, இப்ப வந்து நான் பார்க்குறேன், இது வீடு போய் வீடெல்லாம் நான் எழுதி குடுத்துட்டேம்மா, பாபாக்கு எழுதி குடுத்துட்டேம்மான்னு சொல்லிட்டு, இந்த கோயில் பார்க்குறேன் ஒரு ஒரு சிற்பங்களும் வந்து பேசுது. பேசுதுன்ற சென்ஸ் யார் யாருக்கு என்னென்ன நடக்கணுமோ, அது எல்லாமே டக்கு டக்கு டக்குன்னு நடக்குது. ஏன்னா நான் வரும் வழியிலலாம் கேட்டுட்டு வந்தேன். உங்க உங்க பேர் சொன்னோனே அவங்களே வந்து வழிகாட்டிட்டு, "அம்மா இது வந்து நாங்கலாம் வந்து குடுத்து வச்சவங்க. இந்த மாரி ஒரு இடத்துல நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு அம்மா இருக்காங்க. குருவா பாபா இருக்காரு." அப்புறம் தெய்வங்கள், மொத்த தெய்வங்களும் பார்க்காத தெய்வங்கள். யாருமே வந்து கேட்காத தெய்வங்கள். யார் இடத்துலயும் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா நான்லாம் வந்து காமாக்யா போகும்போதெல்லாம், தூமாவத்திய பார்த்துட்டு, என்ன இப்படி இருக்கிறாங்க? ஏன்னா எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் தான் நானு வித்யா பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத்தன தேவதைகள பத்தியும் நான் தெரிய ஆரம்பிச்சேன். ஆனா, இன்னைக்கு நான் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு இதுக்குள்ள வரும்போது, எனக்கு வேற மாரி ஒரு வைப் தெரிஞ்சது.